பதஞ்சலி ஆதிசேஷன் அவர்களால் ஆண் பெண் தத்துவம் உருவாக்கப்பட்டது. தியானம் மேற்கொள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர்த்தன்மை, நெருப்புத்தன்மை என 2 தன்மை இருக்குது. அந்த 2 தன்மையில ஆண் பெண்ணாக ஒரு இணைப்பு பார்வதி சிவன் மாதிரி இணையும் பொழுது அந்த நீராவி தத்துவத்துல ஆவியாக்கப்படுகிறது. தொடர்ந்து கணவன் மனைவி இணைப்பு, ஆண் பெண் தெய்வீக நிலை, ஆண் பெண் தியானம், ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, ஆணோ பெண்ணோ தனக்கான சோல், தனக்கான பார்ட்னர் கிடைச்சிட்டா அதுவே தியானம் கிடைத்த மாதிரி. வள்ளுவரின் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னால் பதஞ்சலி யோக சூத்திரம், ஆண் பெண் தத்துவம் இவைகளின் பங்களிப்பு இருக்கிறது. பாரதியின் எழுத்திலும் நீங்கள் இதை பார்க்க முடியும். இவர்கள் இருவரின் எழுத்துக்கு பின்னால் அவர்களின் மனைவியின் பங்களிப்பு இருக்கிறது. இந்திய பாரம்பரியத்தின்படி திருமணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது அவர்களுக்கு மேட்ச் ஆன சோல் தானா என்பது கேள்விக்குறி. சோல் சரியாக மேட்ச் ஆகும்போது அது ஞானமாக மாறுகிறது. ஒரு உரையிலிருந்து ஒரு கத்தி உருவப்படுகிறது. பூக்களையும் கொய்யலாம், தலைகளையும் கொய்யலாம். அதேபோல் ஆண் பெண் இணைப்பில் ஒரே சோழனால் அது காமமாக இல்லாமல் ஞானமாக மாறும். தனக்கான சோல் இல்லாத போது அது குழந்தையாக, குடும்பமாக, மாயையாக, ஆசையாக, கனவாக, இலட்சியமாக, கொள்கையாக மாறி போகிறது. சோல் மாறும் பொழுது கலாச்சாரம், மதம், ஜாதி, நிறம் இவையெல்லாம் மேல் நோங்கி போகிறது. ஒத்த சோலாக இருந்தால் ஒன்றும் இல்லாமல் ஒரு உணர்வற்று ஒரு எம்டினஸை உருவாக்குகிறது. பதஞ்சலி சொல்வது ஆண் பெண்ணாக தொடர்ந்து இணையும் பொழுது பொண்ணுக்குள்ளும் நெருப்பு இருக்குது, ஆணுக்குள்ளும் நெருப்பு இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 பேருக்குமே நீராவித்து தத்துவம் நடக்கிறது. ஒரே நேரத்தில் 2 பேருமே ஞானமாக்கத்தை அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் ஆண் பெண் பேதம் இல்லாமல் சமமாக பணிகள் நடக்க வேண்டும் என்பதற்கு சாட்சி. 2ம் ஒரே நேர்கோட்டில் இணையப்பட வேண்டும். தொடர்ந்து இந்த நீராவித்த தத்துவம் நடக்கும் பொழுது உடலில் நெருப்பு தத்துவங்கள் அதிகமாக மாறப்படுகிறது. அப்போது அந்த நீர் இருந்த பகுதிகள் முழுவதுமாக உடலில் உள்ள மலட்டுத்தன்மைகள் அகற்றப்படுகின்றது. உடலிலே தேவையில்லாத நீர் இருந்தால் மலட்டுத்தன்மை அதிகம் இருக்கும். மலட்டுத்தன்மையினால் உயிர் சக்தி இல்லாததுன்னு பொருள். அந்த நீர் இருக்கும் இடம் முழு குளிர்ந்த தன்மைக்கு மாறப்படுகிறது. நெருப்பும் குளிர்ந்த தன்மையும் 2ம் இணைகிறது. தொடர்ந்து இதே பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆணுக்கு நாதவிந்தும் ஒரு பெண்ணுக்கு சுரோனிதமும் புதிதாக தினமும் உற்பத்தியாகி கொண்டே இருக்கும். இந்த குளிர்ந்த தன்மையும் வெப்ப தன்மையும் இருப்பதால் புதிதாக உற்பத்தி ஆகிற நாதவிந்தும் சுரோனிதமும் ஐஸ் தன்மைக்கு மாறும், உறைந்து போகும். இதுதான் வெள்ளி பனி, வெள்ளி மலை, வெள்ளி கம்பி என்று சொல்லக்கூடியது இந்த அனுபவம் தான். இதுதான் கைலை மலையில பனி பொழிவது. இந்த வெள்ளி ஐஸிலிருந்து உருவானது தான் நாகலிங்க மரம். உயர்ந்த சோல்னு தேவர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லோரும் அழைக்கிறது எல்லாமே இந்த ஐஸாக உள்ள இந்த உயிர் துளியிலிருந்து தான். சிவன் தன்னுடைய நாதவிந்தைய ஐஸாக மாற்றி அலைவரிசையாக வழங்குறாரு. பார்வதி தன்னுடைய சுரோனிதத்தை ஐஸாக மாற்றி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இந்த நாதவிந்தில் இருந்தும் சுரோனிதத்தில் இருந்தும் ஒரு அலைவரிசை புகை மாதிரி ஒரு வெப்பம் வெளியே வரும். இதுவே பிரபஞ்ச உஷ்ணம் என்று சொல்வார்கள். நாம் குளிர்காலத்தில் தீ மூட்டி குளிரை தணிப்பதற்காக உடலை பதப்படுத்துகிறோம் அல்லவா? அதே போலதான் அந்த உராயும் பனியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் அதிலிருந்து ஒரு வெப்பக்காற்று வரும். அந்த காற்றிலிருந்து தான் இரசவாதம், காயகல்பம் எல்லாம் நிகழப்படுகிறது. இதைத்தான் உயர்ந்த பதஞ்சலியின் கலையில யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து செய்யாமல் நீரை ஆவியாக்கி அதுவே ஐஸ் ஆக உறைய வைப்பது தான் உடற்குறாய்வு என்று சொல்லுவாங்க. ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்வது என்று சொல்லுவாங்க. நிலை நிறுத்துதல் என்று சொல்லுவாங்க. இதை தலையின் பின்பகுதி பிடரியையும் நெட்டி பொட்டையும் இணைத்திருந்தால் அது உறைந்து போன ஐஸ் பாறை மாதிரி மாறிவிடும். இடையில் ஆண் பெண் இணைப்பு இருந்தால் அது உருக ஆரம்பித்து தண்ணீராக வெளியேறிவிட்டால் பிடரியும் நெற்றியும் இணைந்திருந்தது விலகத் தொடங்கிவிடும். இதுதான் பார்வதியும் சிவனும் பிரிந்திருப்பதற்கு காரணம்.
திரும்பவும் இருவரும் சேரத் தேவையில்லை. அதுபோலதான் ஒரு கணவன் மனைவி ஐஸாக மாறிய பின் தாம்பத்தியம் தேவையில்லை. ஒரு முழுமை பெற்றதற்கு பிறகு பார்வதி தனியாக, சிவன் தனியாக தனித்து இயங்க இதுதான் காரணம். இதுதான் நம் உலகிற்கு முழு சூரியன், முழு சந்திரன் கிடைக்க காரணம். நிறைய இடங்களிலே நாகங்கள் ஆண் பெண்ணாக இணைந்து இது போன்ற பெரும் அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆண் பெண்ணாக இணைந்தும் இது போன்ற பெரிய அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆண் பெண் இணையாமல் தனியாக ஒரு ஆணோ, தனியாக ஒரு நாகமோ, தனியாக ஒரு பெண்ணோ சந்நியாச முறையில் கணவன் மனைவி இணைப்பே இல்லாமல் தன்னந்தனியாக தன் உடலில் தியான வடிவில் ஒரு உடல் உறவு நடந்திருக்கிறது. அதில் இது போன்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. சந்நியாச பரம்பரை, இல்லறம், இது இரண்டுமே பதஞ்சலி மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் இரண்டு முறையிலுமே உனக்கான ஒரு புது பாதையும் புது வெளிச்சமும் கிடைக்கும் என்பது பதஞ்சலியுடைய அழுத்தம் திருத்தமான செயல். ஆண் பெண் இணைப்பு, நாகங்கள் இணைப்பு பயிற்சி காலம். பயிற்சி முடிந்து அனுபவம் பெற்றவுடன் தனித்து செயல்பட வேண்டும். ஒரே சோலாக இல்லாமல் பதஞ்சலி யோக வடிவத்தில் லட்சம் முறை இணைந்தாலும் அது ஞானமாக மாறாது. அது துன்பமாகவும் காமமாகவும் தான் மாறும். நமக்கு பேரழகி பெண்ணோ பேரழகன் ஆணோ தேவையில்லை, ஒத்த சோல் தான் தேவை. ஒத்த சோலை கிரியேட் செய்தால் அழிவு ஏற்படும். நானும் நீங்களும் ஒரே சோல், இருவரும் இணையலாமா என அழிவு ஏற்படும். இந்த ஒத்த சோல் என்பது பதஞ்சலியால் மட்டுமே காட்டி கொடுக்கப்படும். உலகம் முழுக்க ஆணும் பெண்ணும் பல பேர் வாழ்க்கையில ஒத்த சோலோடு வாழ்க்கை இல்லை. பதஞ்சலியை, ஆதிசேஷனை யார் சரணாகதி அடைந்து காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு வழிகாட்டப்படும். இந்த ஒத்த சோல் நிறைய தியான வடிவத்தில் கள்வர்கள் சுற்றி கொண்டிருக்காங்க. மாயையான பேச்சை கேட்டு மாண்டு போகாதீர்கள். எங்கோ கிராமத்தில் பிறந்த என் போன்ற சாதாரண மானிட உடல் எடுத்த எமக்கு நேரடியாக அந்த பதஞ்சலி, ஆதிசேஷனின் வழிகாட்டுதலே இதை சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு மாணவர்களிடமும் ஒரு மாணவியிடமும் கூட இந்த ஒரு சோல், ஒத்த சோலை பற்றி தவறான வழிகாட்டுதலோ தவறான புரிதலோ நாம் ஏற்படுத்தியதே இல்லை. அதனால இந்த காணொளியை பார்ப்பவருக்கு ஒரு பெரிய புரிதல் வேண்டும். பதஞ்சலி மாதிரி ஒரு அலைவரிசையை அவ்வளோ சாமானியமா உணர முடியாது. அதனால பொறுமையாக, நிதானமாக உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும். தியானத்தை காமமாக மாற்ற ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. கழுகு எவ்வளவு உயர பறந்தாலும் அதுக்கு பிணக்குழி மட்டுமே கண்ணுக்கு தெரியுமா? அதுபோல் உங்களையும் உங்க உடலையும் தவறான வழிகாட்டுதலில் துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். பதஞ்சலி மிக நுட்பமான, பழைமையான ஒரு அலைவரிசை. பதஞ்சலியால் உயர்ந்த ஞானம் கிடைக்கும். பதஞ்சலியால் உயர்ந்த தண்டனையும் கிடைக்கும். தியானம் பழகும் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கற்பனையில் ஆழ்ந்து போகாமல் நிதானமாக செயல்படுங்கள். இதை பார்க்கின்ற யாருக்காவது இந்த சோல் பற்றி நம்மிடம் நேரடியாக விளக்கம் கேட்பதை விட்டுவிடுங்கள். பதஞ்சலி உங்களுக்கு சூட்சுமத்தில் வழிகாட்டுவாரு. நான் எந்த தனி பொண்ணுக்கோ தனி ஆணுக்கோ ஆன சோல் அல்ல, உலகத்திற்கான சோல். எந்த தனி ஆண் பெண்ணோ என்னை உனக்கான சோலாக கருதி விடாதே. நான் உலகத்துக்கு பொதுவானவன். என் மீது ஆசை வைத்து என்னோடு இருந்து என்னோடு பயணித்து மாயையில் வீழ்ந்து விடாதே. கவர்ச்சி தியானம், கவர்ச்சி பேச்சை நான் எப்போதும் யாருக்கும் காட்டுவதில்லை. நான் சொல்லியிருப்பதை சாதித்தவர் சிவன், பார்வதி, ஆதிசேஷன், பதஞ்சலி என்று சொல்லியிருக்கிறேன். எந்த தனி மனிதனையும் பேரு குறிப்பிட்டு சொல்லல. இதிலிருந்து நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சாதாரண மனிதன் இந்த கலையை பயன்படுத்துவதோ அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இவ்வளவு கடினமான சவாலான கலையை எங்களிடம் நீங்கள் ஏன் வேண்டும் என்று நினைக்கலாம். உலகம் உருவானதோ மனிதர்கள் உருவானதோ இந்த கலையிலிருந்து தான். ஒவ்வொரு உயிருடனும் பதஞ்சலிக்கு தொடர்பு உள்ளது. நம்மையும் தாண்டி ஒரு இறை சக்தி இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறதல்லவா, அந்த இறை சக்தி தான் பதஞ்சலின்னு சொல்றேன். என் போன்ற மனிதனுக்கு இது போன்ற சாத்தியம் எப்படின்னா, நிச்சயமா எனக்கே தெரியாது. இது எனக்குள்ள நடந்த விபத்து. முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் பதஞ்சலி தான். எம்மால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாமே ஆதிசேஷன்.